அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கட்டாயம் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை படித்ததை அவுட் டு ப்ரெசன்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் ஒரு 5 சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்டான பேப்பர் ப்ரெசன்ட். ஃபஸ்ட் நம்ம பார்க்குற இந்த பேப்பர் ப்ரெசன்ட் 15 மார்க் நீட்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் 15 out of 15 வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 2 மார்க்கில் 2 மார்க் விடை கேட்ட வினா அமைத்தல் நீட்டாக இதே மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் இதில் ஒரு சில நினைக்கலாம் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் இருக்க சில கொஸ்டின் இருக்கும். இப்போ ரெடியூஸ் சிலபஸ் கிடையாது. திருக்குறள் எழுதும்போது செய்யுள் செய்யுளின் அடிகள் ஆசிரியர், அதாவது பார்த்தீங்கன்னா செய்யுள் ஆசிரியர் அடிகள் போட்டு எழுதலாம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரு சொற்கள் எழுதக்கூடியது, கலை சொற்கள் எழுத கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து திணை வலுவமதிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வேங்க இது வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர்ஸ் இப்போ பலகைன்ற கான்செப்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த பார்த்தீங்கன்னா 3 மார்க் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு 3 மதிப்பெண்கள். அடுத்து வந்து எவையெல்லாம் அறியன் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ப்ரெசென்ட் சிலபஸில் ரெடியூஸ் சிலபஸ் இந்த கொஸ்டின் இருக்குது. டைரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி, அதுக்கப்புறம் வந்து வினிமுட்டு தொழிற்பை எழுதக்கூடியது. ஸோ அடுத்து அழகிடுதல் ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொன்றும் இப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிருந்தாலும் அதை வந்து அவுட் டு ப்ரெசென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெரியாரை துணை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா திருக்குறளில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கோ த்ரூ பண்ணிங்க. நீங்கள் எந்த கையில் படிச்சு இந்த பாயிண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காட்சியை கண்டு கவிஞர். ஸோ இது வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ காட்சியை கண்டு கவிஞருக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் ரொம்ப சிம்பிளாக அனுப்புனர் பெறுநர் போட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் எழுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்கிற கான்செப்ட்லையும் டேரெக்டாகவே இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண்களில் குறிப்பிச்சட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ குறிப்பிச்சட்டுக்கு இதே மாதிரி முன்னுரை, முடிவுரை, விரிவுரை, தட் மீன்ஸ் விளக்குரை எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸ் தான் எழுதுங்க. முன்னுரை எழுதுகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக 8 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 8 மார்க் ஃபுல் மார்க். இது ஃபஸ்ட்டு ஒரு 8 மார்க். அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் 8 மார்க் விரிவானத்தில் வந்து முன்னுரை, விளக்கவரை, முடிவுரை எழுதிட்டு அதுக்கான வந்து பார்த்தா முன்னுரை எழுதிட்டு ஏன்னா திருப்பத்தில் இது வந்து ஓல்டு சிலபஸ்க்கான கான்செப்ட். அடுத்தது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் சின்ன சின்ன சைடு ஹெட்டிங்காக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த சின்ன சின்ன சைடு ஹெட்டிங் இதில் கொடுத்துருக்கோம். முடிவுரை எழுதிட்டு மைய கருத்து எழுதிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டையில் வரக்கூடிய கான்செப்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க நூலின் தலைப்பு, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா நூலாசிரியரோட கான்செப்டில் எழுதக்கூடியது. ஸோ ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்காக இதே மாதிரி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நீட்டாக ஒவ்வொரு சைடு தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பண்ண படிவும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக படிவும் நமக்கு புக் பேக்கில் மொத்தமே 4 தான் இருக்குது. அந்த 4 படிவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட போது ஈஸியாக பண்ணணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேப்பர் ப்ரெசன்டேஷன். இதே மாதிரி இன்னும் ஒரு 4 பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ இந்த 5 பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எந்த மெத்தட் பிடிச்சதோ ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து 15 1 மார்க்கு. ஸோ 2 மார்க் பாருங்கள். சைட் ஹெட்டிங் ரொம்ப இந்த பாசவர், வெற்றிலை விற்போர், வாசம்னு நறுமண பொருட்கள், பல்நிலை விளைஞர் பல வகையான இறைச்சிகளை பற்றி விலை கூறி விற்பவர், உமனர் வந்து உப்புருவர். ஸோ ஓவராக பாசவர், வாசவர், பல்நிலை விளைஞர், உமனர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து சேர்க்க இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின். அடுத்து 5 2 மதிப்பெண்களை கலைச்சொற்கள் எதிர்மறையாக மாற்றுறது, குரல் வெண்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புறத்திணைக்கு எதிரான திணைகள் வெச்சி, நொச்சி, பாடான், வச்சை, வஞ்சி, அதே மாதிரி தும்பை, கைக்கிளின. ஸோ ரொம்ப முக்கியமான வெச்சினா கரதை, நொச்சினா உளிஞ்சி, பாடானா பொதுவெளி, வஞ்சினா காஞ்சி, அதுக்கு தும்பைனா வாகை, கைக்கிளின பெருந்தினை கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 3 மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரெடியூஸ் சிலபஸில் இருந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து வீரமாமுனிவர் எழுதப்பட்ட தேமானி பாடல். இது இந்த ஸ்டூடெண்ட் பண்ணி நீட்டாக பிரசம் செய்யுள் ஆசிரியர்கள் பிரசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அழகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மறுவர் பார்க்க ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க. இதை கம்பேர் பண்ணி கொடுத்தோம். நெக்ஸ்ட் கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நண்பனு கடிதங்களோட கான்செப்டில் எழுதக்கூடியது தான். ஸோ பள்ளி தொழில் கிடைத்த பணப்பை அது அந்த கான்செப்ட் கொடுத்தா உரிமை முறை கட்டாக எழுதிங்க. காட்சி கண்டுக்கணும் புத்தகத்தோட இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்சொல் பேசுவதால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா நன்மை தீய சொல் ஏற்படக்கூடிய செயல்பாடு சொன்னால் நிற்காதற்கு கொஸ்டின் கேட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட்டு நான் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 8 மதிப்பு நாட்களில் குறிப்பிட்ட இந்த ஸ்டூடெண்ட் இந்த மெத்தட்லையும் குறிப்பிட்ட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இது 8 மார்க்கும் மட்டும் நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்க பண்ண முடியும். அடுத்து விரிவானத்தில் காணணும் அன்னமையா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ அதில் அதே மாதிரி குறிப்பிட்ட போட்டு நீங்கள் வந்து கதை பகுதி எழுதும் போது கதை மாந்தர்னு எழுதி அதில் வரக்கூடிய கதை மாந்தர் பேரில் எழுதிட்டு எழுதுங்க. ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக இதே மாதிரி முடிவரை எழுதிட்டு மையக்கருத்தை முடிஞ்சால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொதுக்கட்டுரையில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து மழைநீரோட இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் கம்பேர் பண்ணி எழுதக்கூடிய கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் சின்னதாக அந்த பார்த்தீங்கன்னா சிறு தலைப்புகள் போட்டு எழுதினீங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்த்து 2வது பேப்பர் ப்ரெசன்டேஷன் முடிவரை எழுதிட்டு மையக்கருத்து கட்டாக எழுதுங்க. படிவமும் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து நூலக உறுப்பினர் படிவம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2nd பேப்பர் ப்ரெசன்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாத இதில் வந்து பார்த்துட்டு வாங்க. 15 1 மார்க்கும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இளம்பயிர் வகைகள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள், தொகைச்சொற்கள், ஓசைகள், வெண்பானுச செப்பலோசை, ஆசிர்பாகலோசை, அதே மாதிரி வெண்பாசு கலிப்பவர துள்ளலோசை, அதே மாதிரி வஞ்சிப்பவர்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இளம்பயிர் வகைகளும் இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டினை கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயலில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியில் எழுதக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மதிப்பு வினாக்களும் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணி அலகிடுதல். அடுத்து வந்து அலகிடுதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலைத்தொடரோட கான்செப்ட்டில் ஒவ்வொரு கான்செப்ட் தொகைநிலைத்தொடர் ரெண்டுமே இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமு இது வந்து 5 மதிப்பு வினாக்கள் கர்ணியன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக சைட் ஹெட்டிங்கோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்கை கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு கவிஞரும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். கரு தட் மீன்ஸ் வந்து மையக்கருத்து. கடிதம் வந்து அனுப்புனர், பெறுநர், பொருள், மதிப்புக்குரிய அந்த கான்செப்டை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சொல் பேசல விளையும் நன்மை, தீய சொல் பேர்ப்பது தீய. ஸோ இது ரெண்டுமே நீட்டாக இந்த ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 8 மதிப்பு நாட்கள் தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லக்கணக்கு தேவை கற்று அந்த ஒரே குறிப்பு எழுதக்கூடியது ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ சைட் ஹெட்டிங் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த சைட் ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவானதில்ல, இது ஓல்டு சிலபஸ். அதனால் இந்த இதில் அழகிரிசம் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லி ஒரு கதைப்பகுதி. ஸோ இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்க சைட் ஹெட்டிங். இது வந்து இப்போ நமக்கு நியூ சிலபஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து பிரம்மம் கதை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரம்மம் கதையை நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ 45வது வினால வரக்கூடியது, பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் வரக்கூடியது. ஸோ சைட் ஹெட்டிங் இந்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் ஹெட்டிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முடிவு மைய கருத்து எழுதிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க படிவம் இந்த ஸ்டூடெண்ட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கோத்ரூ பண்ண. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு பார்த்தீங்கன்னா 1 more பேப்பர் ப்ரெசென்டேஷன். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குறள். அடுத்து வந்து ஊர் பேர் மறு, இது நமக்கு இப்போதைக்கு கிடையாது இந்த சிலபஸில். இதுதான் கோத்ரூ பண்ணிக்கங்க. பழமொழிகள், பகுபத, ஒலித்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலி, இத்து குட்டல் ஊர் கம்பேர் பண்ணி ஆண் முடிஞ்சால் பெயரச்சு ஊன்மை வெளியாச்சு கலைச்சொற்கள், மரபு தொடர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது அந்த பார்த்தீங்கன்னா சோலை காட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தா ப்ரீவியஸ் இயர் சிலபஸும் இப்போ கிடையாது. இருந்தாலும் கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இளஞ்சுட்டு பொருள் விளக்கம் பொறுத்த வரைக்கும் தலையை கொடுத்தும் தலைநகர் அந்த கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மனப்பாட பகுதி வேலோடு நின்றான். இது ஊமியணி ரொம்ப 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 முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து அழகிடுதலும் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சிறந்த அமைச்சர் கூடிய இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு, தட் மீன்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு கவிஞர் ஒரு கான்செப்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து கடிதம், இது வந்து பார்த்தீங்கன்னா முறையீட்டு கடிதம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கு எழுதக்கூடியது. ஜென்ரலாக இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து நம்ம வந்துன்னா உரிமையல் முகவரியில் எழுதிட்டு இது பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படி வந்து நூலக உறுப்பினர் படி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் தன்னை அமுதனாக நின்னா என்ன பேர் கூட அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளும் வீட்டில் நடந்தது. இது 42வது கொஸ்டின் வரக்கூடிய கான்செப்டும். சிலப்பதிகார மறுவர் பார்க்க வணிக விதி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அது இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இக்கால வணிக வளங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து விரிவானத்தில் வந்து புதிய நம்பிக்கை. ஸோ இது வந்து கற்கை நன்றி பிச்சை புகனும் கற்கை நன்றி அந்த கான்செப்ட் எழுதக்கூடியது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் முன்னுரை, விளக்க உரை, முடிவுரை, கதை மாந்தர் யார் யார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த குரல்லாம் நீட்டாக எழுதி சைட் ஹெட்டிங் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த சைட் ஹெட்டிங்லாம். இதே மாதிரி சைட் ஹெட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது முடிவுரை எழுதிட்டு மறக்காமல் வந்து மையக்கருத்து இந்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. முயற்சி திருவினையாக்கும் என்றுமே இன்மை புகுது. நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு செயலும் வெற்றி கிடைக்கின்ற கான்செப்டாக இந்த குரல் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி. தட் மீன்ஸ் வந்து பொதுக்கட்டில் எழுதக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக முன்னுரை, விளக்க உரை, முடிவுரை இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். முன்னுரை எழுதி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங், அந்த சைட் ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. முடிவுரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மையக்கருத்து போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 1 மோர் பேப்பர் ப்ரெசன்டேஷன், இதுவுமே சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன், இதுவுமே நீட்டாக இருக்கும். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க பாருங்கள். 15 1 மார்க் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின் 5 2 மதிப்பு வினாக்களையும் இந்த கலைச்சொற்கள் பழமொழி பகுபத ஒலி ரிப்பீட்டட் கொஸ்டின் குறள் வெண்பா இலக்கணம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ சங்க இலக்கியம் காட்டும் மரங்கள், இது வந்து 3 மார்க் 3 மதிப்பு வினாக்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்து சித்தாலை மனச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண ப்ரீவியஸ் இயர் சிலபஸ். நான் திருப்பி சொல்கிறேன், தலையை கொடுத்தனும் தலைநகர் கப்பந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா, இதுவுமே வந்து இப்போ கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம் 3,1000 பாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்து வேலோடு, தட் மீன்ஸ் ஓமியானி கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அழகிடுதல் கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுக்கு ஒரு கற்கால செய்தி வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற சிலபஸில் இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பார்த்தீங்கன்னா செங்கிரை. ஸோ அதெல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது கடிதம் பாருங்கள் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம் இப்போ காட்சி கண்டு கவிஞர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு தக 42 கொஸ்டின், நூலக உறுப்பினர் படி வந்து 50 அதே கான்செப்ட் இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக விருந்தோம்பலோட கான்செப்டில் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு சைடுங்களும் நீட்டாக கொடுத்து கருவும் எழுதியிருக்காங்க. தட் மீன்ஸ் மைய கருத்து. நெக்ஸ்ட் புதிய நம்பிக்கை, தட் மீன்ஸ் கற்கை நன்றி கற்கைன்னு பிச்சை புகினும் கற்கை நன்றி அந்த கான்செப்ட் வரக்கூடியது. ஸோ சைட் ஹெட்டிங்கும் அதில் கொடுக்குற கான்செப்டும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்காக தான் இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்கும் படுங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்த முடிவில் எழுதி மைய கருத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக கேட்ட கொஸ்டின், கொரோனா கால விழிப்புணர்வு பற்றி கேட்டிருப்பாங்க. இதுவுமே இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக போட்டுட்டு முன்னுரை அந்த சைட் ஹெட்டிங் விளக்க உரையில் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முடிவுரை எழுதிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு வீடியோலேயே நான் திருப்பி சொல்லக்கூடியது ஒரு 5 பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம். இந்த 5 பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் சென்டம் எதிர்பார்க்கலாம். சென்டம் போடுவாங்க சொன்னால் கட்டாயம் நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சென்டம் எடுத்திங்கன்னா நிறைய உங்களுக்கு அவார்டெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் குறைக்கணும்னா 1000 டைம்ஸ் படிக்கிறத விட படித்ததை எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். ஸோ அதே மாதிரி இந்த சமயத்தை நான் ஏன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் நம்ம வந்து படிச்சிருந்தாலும் ஹவு டு ப்ரெசென்ட் பேப்பர். ஸோ அதே மாதிரி ஒரே வீடியோவில் எதுக்கு 5 பேப்பர் ப்ரெசென்ட், இந்த 5 மெத்தடில் இந்த 5 பேப்பருமே வந்து 5 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் எழுதுனது. ஸோ இந்த 5 மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நம்ம அப்லோட் பண்ண இந்த 5 பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட், ஐ மீன் எந்த மெத்தட் இதில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் படி நீங்கள் எழுதணுன்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success STC வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1 மார்க்கு முக்கியமான கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின், தமிழில் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஷூராக நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.